பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடம் பார்த்தீங்களா, ஒரு அழகான ஒரு தேவாலயம், ரொம்ப பழமையான தேவாலயம் இது. ஸ்வீடன் தேசத்துல கோதன்பர்க் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறாரு. அங்கதான் ஊழியத்திற்காக நான் வந்திருந்த சமயம் அந்த பட்டணத்துக்கு பக்கத்துல ஒரு தீவு இருக்கிறது, கடலுக்குள்ள ஒரு தீவு, ஒரு சின்ன அழகான தீவு. இங்க நிறைய மக்கள் குடியிருக்கிறாங்க, ஆலயம் எல்லாம் இருக்கிறது. இந்த தீவு பகுதியில இந்த ஒரு அழகான ஒரு ஆலயம். இது 1200ஆம் வருஷத்துல நல்ல மரத்தினாலே கட்டப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 1450 கற்களாலே இந்த ஆலயத்தை கட்டி இப்பவும் இது ஆராதனை இங்க நடைபெற்று வருகிறது. இது ஒரு லுத்தரன் தேவாலயம். இங்க நிறைய மக்கள், லுத்தரன் மக்கள் இருக்கிறதை பார்க்க முடிந்தது. இது மார்ட்டின் லூதர் காலத்தில் உண்டான புராட்டஸ்டன்ட் எழுப்புதல் மூலமா ஸ்வீடன் தேசத்துல அந்த எழுப்புதல் உண்டாகி நிறைய மக்கள் கத்தோலிக்க மக்களா இருந்தவங்க லுத்தரன் சபைக்கு மாறி நிறைய சபைகள் இங்க லுத்தரன் சபைகள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார்னு சொல்றீங்களா? யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், உங்கள் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு. என் மகளே, உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். என் மகனே, உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். வெள்ளை விஸ்தாரமாகன்னு சொன்ன உடனே நம்ம சொத்துக்கள், இடங்கள், வியாபாரம், தொழில், வருமானம் தான் நினைப்போம். அது மாத்திரம் இல்ல, உன்னுடைய ஆவிக்குரிய எல்லைகள், உன்னுடைய விசுவாசின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படணும். அபிஷேகத்தின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படணும். ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பின் எல்லைகள் விஸ்தாரமாக்கப்படணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த தெய்வீக குணங்கள், ஆவிக்குரிய அனுபவங்கள் விஸ்தாரமாகணும். அதை வைத்துதான் மற்ற ஆசீர்வாதங்கள் நம்மை தொடர முடியும். அதனால் இப்பொழுது நீங்கள் இருப்பதை விட ஆண்டவர் மேல விசுவாசம் உங்களுக்கு விஸ்தாரமாகும். உங்களுடைய அபிஷேகம் விஸ்தாரமாகும். நீங்கள் கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம் அது விஸ்தாரமாகும். அதை வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வருமானம், உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை எல்லாவற்றிலையும் ஒரு விஸ்தாரத்தை, ஆண்டவர் எல்லைகளை விரிவாக்கி தருவதை நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம். ஒருவேளை நீங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தால் ஊழியத்தின் எல்லைகளை ஆண்டவர் விஸ்தாரமாக்கி தருவார். இதை நீங்கள் விசுவாசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் இருக்கிறதை கர்த்தர் விரும்பாதபடி விஸ்தாரமாக்கி கொடுக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அதை நீங்க விசுவாசித்து எந்தெந்த பகுதியில உங்களுக்கு விஸ்தாரமாக்கப்படணும்னு நீங்க விரும்புறீங்களோ, எதிர்பார்க்கிறீங்களோ, அந்த காரியத்துல அந்த அற்புதம் நடக்கும். இப்ப விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த பகுதியில எல்லைகளை விஸ்தாரமாக்க நீ விரும்புகிறீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப காரியத்துல, பிசினஸ் காரியத்துல, ஊழிய காரியத்துல, அல்லது தேவன் மீது வைக்கிற அன்புல, விசுவாசத்துல, எதுல நீங்க விஸ்தாரமாக நீ விரும்புறீங்க? எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். இப்ப தெளிவா தெரிஞ்சிட்டுல நீங்க விஸ்தாரமாக்கப்படணும் என்பது. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கவே நீ வாக்கு கொடுத்தீங்க. என் வாழ்க்கையில ஆவிக்குரிய எல்லைகளை விஸ்தாரமாக்கும், ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்கும், உம்மீது வைக்கிற அன்பிலும் விசுவாசத்துல நான் விஸ்தாரமாக்கப்படணும். ஆண்டவரே, பிசினஸின் எல்லைகளை விஸ்தாரமாக்கும். என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி விஸ்தாரமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.